ஸோ வெல்கம் பேக் டு நம்ம மணி லாக் சேனல். நீங்கள் வந்து டைம் வந்து ஒரு 10 தரமணி கிட்ட வந்தோம். சரி, ஓகே, டியூட்டி அப்படியே கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி அமைதியாக நல்லா இருக்குது. சரி, அப்படியே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டது வந்து எஃப்சி எஃப்சி டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, எஃப்சினா ஒன்றும் இல்லைங்க. எஃப்சின்றது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேயே ப்ரைவேட் கம்பெனிலே நிறைய வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கவர்மெண்ட் வேலை எதுனா போகிறோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கேட்பாங்க. அதாவது இவர் வந்து நாளைக்கு வராருன்னா உடம்புல எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நாளைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது உடம்புல அப்படின்னா, வேலை செய்கிறதுல எதனா ஆச்சுன்னா அது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்ல. அதனால் அதுக்காக ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். அதேமாதிரி வண்டி ஃபிட்டாக இருக்குது. வண்டி அப்படின்னா வந்து 2 வகையாக பிரிக்கலாம்ல. ஓன் போர்டு வெஹிக்கிள்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஒயிட் போர்டு நம்ம ஓன் யூஸ் பண்ணுறது. டீ போர்டுன்றது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறது. சம்பாதிக்கிறது அப்படின்னா என்ன சம்பாதிப்பாங்க? பப்ளிக்கை வந்து கூட்டு போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல விட்டுறது. ஸோ அதில் வந்து பப்ளிக் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டி, அதை கூட்டு போகிற அந்த வண்டி ஃபிட்டாக இருக்கும். அந்த வண்டி நல்லா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அது போகிறவங்களுக்கு அதால் எதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது பண்ணுறது. ஓன் வெஹிக்கிளுக்கு அதை பண்ண மாட்டாங்க. ஓன் வெஹிக்கிளுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கும், 10-14 வருஷம் இருக்கும். பட் வந்து ஆட்டோவை பற்றி நான் சொல்கிறேன். ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீ போர்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புதுசாக எடுத்தோன்னா 2 வருஷத்துக்கு வந்து அது தேவையில்லை, எஃப்சி பண்ண தேவையில்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி பண்ணணும். எஃப்சின்றது நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அது நம்ம ஆர்டிஓவில் வந்து எடுத்துகிட்டு போய் என் வண்டி நல்லா இருக்குது, நான் இதை வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணி ஓகே இது ஃபிட்டாக இருக்குது வண்டி அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி கொடுத்துருவாரு. அதான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றி நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க. ஆக்சுவலாக வண்டி எடுக்கணும்ப்பா எஃப்சினா இப்படி அப்படின்னு நான் விசாரிச்ச வரைக்கும் எஃப்சி நான் நெட்டில் பார்த்தேன் நிறைய. ஏன்னா ஒன்றை பற்றி பேசணும்னு நம்ம தெரிஞ்சு பேசுவோம். நிறைய ரொம்ப நாளாக கேட்டே இருக்கீங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு பேசணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்தேன். ஓகே, நான் விசாரிச்ச வரைக்கும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு பேசிக் நீடு அந்த ஆர்டிஓவில் எதிர்பார்க்குறது என்னென்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும், நல்லா பிரேக் பிடிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கஸ்டமருக்கு பிரேக்லாம் இருந்தால் பிடிக்காம இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பாகும்ல, அதனால் பிரேக் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டி, வண்டி ரொம்ப துரு பிடிச்சி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து வண்டியே அப்படியே புதுசாக ரெடி பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் பேசிக் நீட் சொல்கிறேன். இதெல்லாம் தான் எதனா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பட்டி பார்த்து அதை டிக்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணணும். ஓகே, பிரேக் கரெக்டாக இருக்கணும். ஹெட்லைட்டு ரொம்ப முக்கியம். நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஹெட்லைட்டு நல்லா எரியுதா, பின்னாடி அதே மாதிரி டேஞ்சர் லைட் எரியுதா, கண்ணாடி விசிபிளாக இருக்கா, அது ஸ்டிக்கரிங் எதுவும் இருக்கக்கூடாது. பிகாஸ் முன்னாடி போகும்போது வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் தடுக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டிக்கரிங் இல்லாமல் கிளியராக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சீட்லாம் கஸ்டமர் உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் டாப் மழை பெஞ்சாலோ வெயில் அடிக்காவோ பாதுகாக்கிறதுக்கு இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. நான் வண்டி சர்வீஸ் போகும்போது விசாரிச்ச வரைக்கும் அதே மாதிரி எஃப்சிக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து ஒரு 4500. டிரைவர் ஒரு மூணு பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் 3 பேரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் அடிக்க ஒரு 2500 ரூபாய். சீட்லாம் அவருக்கு நல்லா இருக்குது, இன்டீரியர் உள்ளலாம் நல்லா இருக்குது, அதனால் அது பெருசாக வந்து அவர் இது பண்ணிக்கல. டாப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு 2வது வருஷத்தில், 2 வருஷம் ஆகி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 வரைக்கும் அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. வண்டி பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும்னு. இதுக்கு முன்னாடி அவர் ஒட்டி இருந்தார் பாருங்க, நம்ம ஒட்டியிருக்கோம் பாருங்க, முன்னாடி கண்ணாடியில் இருக்க அந்த ஸ்டிக்கர் அதெல்லாம் பிரிச்சிருக்காரு. பின்னாடி இருக்க ஸ்டிக்கர்லாம் பிரித்து நல்லா விசிபிளாக வச்சிருக்காரு. எஃப்சிக்கு சில ஸ்டிக்கர் இருக்கும், அது 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக அது ஒட்டிட்டாரு. வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டாரு. 13000 ரூபாயில் எஃப்சி முடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவரோட தேவைக்கு சீட் நல்லா தான் இருந்திருக்கு. பட் அவரோட தேவைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் சீட்லாம் போட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 20000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. டாப்பு, அந்த இன்டீரியருக்கு, அதே நான் சொன்ன மாதிரி அந்த எஃப்சி அதெல்லாம். இன்னொருத்தர் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணியிருக்காரு. நானும் அப்படிதான் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். அதாவது நம்ம வண்டி நம்ம பார்ட்னர் நம்ம ஆட்டோ இருக்கார்ல, அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வேற லெவலில் ஒரு மாதிரி பண்ணோம். அது வரைக்கும் நான் கை வைக்கக்கூடாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க டாப்பு மாத்திரையா அப்படிலாம். அப்படியே ஓட்டுறேன். நான் இவருக்கு வச்சிருக்க பட்ஜெட் ரொம்ப பெருசு. என் வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த, ஃபினான்ஷியலாக கொடுத்த இவரை நான் சாதாரணமாக பண்ண முடியுமா? அவருக்கு வேற லெவலில் வச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வது ஒரு கேட்டகரி சொன்ன பாருங்க, அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40000 ரூபா செலவு பண்ணி வண்டி நல்லா பண்ணி செட்டு மட்டும் மாட்டல, ஏன்னா அது மாட்டக்கூடாது அப்படின்றதுனால
ஸ்டிக்கரிங் பண்ணல. மற்றபடி நல்லா டாப், நல்லா இன்டீரியர் கம்ஃபர்டபுளாக. ஃப்ரண்ட் சீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வர மாதிரி அந்த அந்த சி டைப் அது இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீட்லாம் போட்டு செம பக்காவாக அவரோட தேவைக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு 40,000 செலவு பண்ணியிருக்கேன். எஃப்சின்றது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்க்குறது வண்டி நல்லா இருக்கா, ஒரு கஸ்டமர் வந்து போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது தகுதியான வண்டியா அப்படின்னு சர்டிஃபிகேட், அதுக்கு 4500 கவர்மெண்ட் சார்ஜ் இருக்குது, நெட்டில் பார்த்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேசிக் நீட் அவ்வளோதான். இதுக்கு பயந்து போயிட்டு எஃப்சினாலே ஒரு 1,00,000 செலவு பண்ணோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. எஃப்சி வந்து அவ்வளோலாம் நம்ம பயப்பட தேவை. பார்த்து நான் கேட்ட ஒருத்தர் வண்டியை 30,000 செலவு பண்ணி ரெடி பண்ணவர் எஃப்சிக்கு போனால் எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து எஃப்சி பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது வந்து எஃப்சினாலே ஒரு அப்படி மாய பிம்பம் அப்படி பெருசாக ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்சின்றது டிரைவர் ஓட்டுற உங்கள் சேஃப்டிக்கும் உங்களுக்கும் சேஃப்டிக்காகவும் உங்கள் கூட வர பேசஞ்சர் சேஃப்டிக்காகவும் வண்டி ஃபிட்டாக இருக்கா, பேசிக் நீட்லாம் திருப்பி வந்து 1 வருஷம் ஆன வண்டியை இல்லை ஒரு 2 வருஷம் ஆன வண்டியை இப்போ ஒரு புது வண்டினா ஒரு 2 வருஷத்துக்கு ஃபிட்டாக இருக்குன்னு கம்பெனி இது பண்ணுறதுனால 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வருஷம் இது வந்து பேசஞ்சர் போகிறதுக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு கவர்மெண்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதுதான் எஃப்சி. அதனால் எஃப்சியை பார்த்து தயவு செய்து போயிடாதீங்க. எஃப்சின்றது ஒரு ப்ராப்பராக ஓன் வெஹிக்கிளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஓன் வெஹிக்கிள் நம்ம ஓன் ரிஸ்க், அதனால் நம்ம ஃபேமிலி வருதுன்னு நம்ம பண்ணிவிடுவோம். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, இதில் பப்ளிக் மற்றவங்க வராங்க, அதனால் அது நாளைக்கு எதனா இஷ்யூனா அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பாகும். அதுக்காக கவர்மெண்ட் செக் பண்ணுறது தான் ஒரு எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகே, இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக எஃப்சி பண்ணுங்கள். வண்டி எடுக்கிற யாரும் எஃப்சியை பார்த்து பயப்படாது. ஓகே, ஃபைனலாக இன்றைக்கி டியூட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:26. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருந்தது டியூட்டி. டஃப்னா சென்னையில் வந்து இந்த பக்கம் வேளச்சேரி தரமணி பக்கம் பயங்கர டிராஃபிக். நான் ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம்லேருந்து யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ட்ரிப் எடுத்துட்டேன் தரமணிக்கு. அதுவே ரொம்ப லேட் ஆச்சு, ஏன்னா டிராஃபிக்காக இருக்குது, மழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு பயங்கர டிராஃபிக் எங்கே பாரு. நானே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி தான் தரமணியில் அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணேன். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு 300 வந்தது, 320 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, எல்லாமே லாங் ட்ரிப் வருது. பட் வந்து எனக்கு தெரியும் லாங் ட்ரிப் இதுக்கு மேலே வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் வந்து எடுக்க மாட்டாங்க. லாங் ட்ரிப் தான் எடுப்பாங்க, ஷார்ட் ட்ரிப் எடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த 64 ரூபா அதெல்லாம் வந்தாலே அவங்களுக்கு வந்து தெரியாது, எடுக்க மாட்டாங்க. 300 250க்கு மேலே தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் நம்மளுக்கு வந்து மேப்பில் பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடுச்சு, எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் ரெட்டாக இருக்குது. அடையாறு எல்லாமே திருவான்மூர்லாம் வேலைக்கு ஆகாது. எங்கே போனாலும் சிட்டியில் மாட்டுவோம், அடையாறில் மாட்டுவோம், மவுண்ட் ரோட்டில் மாட்டுவோம், சைதாப்பேட்டில் மாட்டுவோம், வேளச்சேரி பீனிக்ஸ்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஓகே, அதனால் நான் இன்றைக்கி எடுத்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரிப் மட்டும்தான். அந்த 300 ரூபா ட்ரிப்புக்கு அப்புறம் எடுத்தது எல்லாமே 64 ரூபான்னு காட்டும் எடுப்பேன். பட் கஸ்டமர் பே பண்ணுறது எல்லாமே 100 ரூபா தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல இந்த டிராஃபிக் எல்லாம் ஷார்ட் ரொம்ப. நான் பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்ல தான், தரமணியில் டிஎல்எஃப் இருக்குல்ல, அங்கே தான் எல்லாரையும் ட்ராப் பண்ணேன். அங்கே ட்ராப் பண்ணுறது திருப்பி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அடிக்கும், போய் கூப்பிட்டு வந்து திருப்பி அங்கே விட்டுறது. 6 ட்ரிப்பும் அதே மாதிரி தான். அதில் ஒரு 300, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா வரைக்கும் அந்த மாதிரி தான் ஓட்டினேன். ரொம்ப ஷார்ட் பீரியடில். கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான் ஆச்சு அந்த 6 இது ஓட்டுறதுக்கு. அது 600 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நல்லா ட்ரிப் எடுத்துருந்தேன்னா ஒரு 300 ரூபா ட்ரிப் சென்னையில் போய் எங்கன்னா சிட்டியில் மாட்டி அதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ ஷார்ட்டாக முடித்தோம், ஒரு 900 ரூபாய் ஏர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரிப், ஒரு 200 ட்ரிப் ஒன்று அங்கேருந்து நங்கநல்லூர் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1100 1300 ரூபாய் நம்மளோட டெய்லி டார்கெட்டு முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம ட்ரிப் முடிச்சாச்சு. எதுக்காக சொன்னால் பெரிய ட்ரிப்லேயே விட சின்ன ட்ரிப் வந்து பயங்கர வர்த்து. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்லாரும் வந்து இந்த ஆட்டோ பிக்கர் அது அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, எனக்கு தெரியும், ஆப் ஸ்டோரில் இருக்குது. அது எப்படின்னா நம்மளோட அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதோட டீட்டெயில் எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வர டியூட்டி ரேப்பிட்டோ எல்லாத்துக்கும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் ஆட் பண்ணிட்டோம்னா வர டியூட்டி ஆட்டோமேட்டிக்காக அதை பிக் பண்ணிடும். நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது அடிக்கும் போது அது பிக் பண்ணிடும். அது பேர் வந்து ஆட்டோ பிக்கர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நிறைய பேர் கேட்டிங்க அதை பற்றி. எஸ், எனக்கு தெரியும், பட் நான் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்குலாம் நான் ப்ரெஷர் போட்டு அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா ஆர்டரே வந்து நான் நிறைய ஆட்டோ ட்ரைவர்ஸ் பார்ப்பேன், எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே இந்த சாஃப்ட்வேரில் லேப்டாப்பை பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி உட்காந்து ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஒரு சில பேரை கவனிச்சிருக்கேன், அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணி அதை அக்செப்ட் ஆகலை அப்படின்னா
அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஷிட் ஏதோ அப்படியே ஏதோ ஏதோ டோனி கடைசி பாலில் சிக்ஸ் அடிச்சா இந்தியா வின் பண்ணுற நேரத்தில் அவர் மிஸ் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் நான் எடுத்துக்க மாட்டேங்க. நம்ம வந்ததே வந்து நம்மளுக்கு இனிமேல் ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. நான் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக வேலை செய்கிறேன். இந்த மாதிரி அடிக்குதா அடிச்சா அடிக்கட்டும், எனக்குன்னு வெயிட் பண்ணுற டியூட்டியை மட்டும் தான் நான் எடுப்பேன். அந்த அளவுக்கு இப்போ வந்ததும் நல்லது தான், மேடவாக்கம் தான், நான் அதை பார்த்துட்டே தான் எடுத்துக்கலாம், வீட்டுக்கு போயிட்டுருக்கலாம், அவ்வளோதான். நான் ப்ரெஷர் போட தேவை. ஏன்னா நான் ஒரு நேரத்தில் பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பயங்கர ப்ரெஷராக எடுத்துக்கிட்டேன். எனக்கு கடன் தொல்லை நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் அவ்வளோ நான் ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிட்ட நேரம்லாம் இருக்குது. சின்ன என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு யாரும் இல்லை. எப்போ சொல்கிற மாதிரி தான், ஒரு காலத்தில் நம்ம நல்லா இருக்கும்போது கூட சந்தோஷமாக இருக்கும்போது ஆடுனாங்க பாடுனாங்க, நிறைய சொந்த பந்தம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லை, கஷ்டத்தில் என்னன்னு கேட்க கூட ஆள் கிடையாது. எப்போவுமே நம்ம கூட முக்கியமான உறவுகள்லாம் வந்து இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்போ வேலையும் இல்லை நம்மளுக்கு சரியா, அவ்வளோ டிப்ரெஷனு. என் நிலைமையில் அந்த மாதிரி நான் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கிட்டேயே பார்த்துருக்கேன். போவானுங்க, சரகடிப்பானுங்க, இந்த மாதிரி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, தப்புன்னு ஒரு முடிவு எடுத்துருவானுங்க. அடுத்த நாள் பார்த்தா இறந்துட்டா, சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் 1008 இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பீரியடில். நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இப்படி தான் நம்ம வாழ்க்கை முடியும், இவன் வாழ்க்கை இப்படி தான் முடியும் அப்படின்னா நினச்சிருப்பாங்க எல்லார மாதிரி. நம்ம இல்லைன்னா விதிவிலக்கா அப்படின்னு. ஒரு காலத்தில் நல்லா இருந்தால் இப்படிலாம் ஆச்சு போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முடியும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. இல்லை, நம்ம வந்து ஸ்பெஷல் விஷயம், நம்ம வந்து ஐயப்பனோட படைப்பு. நம்ம லைஃப் அப்படி முடிஞ்சிருமா? ஒரு வாரம் ஃபீல் பண்ணேன், எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. பயங்கர டிப்ரெஷன், எனக்கும் நிறைய தூக்கம் வராது, நிறைய யோசித்தேன் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. பட் என் பொண்ணை நினச்சி பார்த்தேன். ஓகே, ஒரு உறவு இப்படி இருக்குது காரணம் நம்ம டேடி எதுனா பண்ணி அவள் லைஃப் எப்படி இருக்கும். இப்போ அவள் லைஃப் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. அவள் எதை பற்றியும் கவலை பண்ணல, யார் இருக்கிறா இல்லை, நம்மளுக்கு நல்ல நம்ம அப்பா இருக்காரு, நம்ம தாத்தா இருக்காரு, சுற்றி நம்மளுக்கு இருக்கா, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, நம்மளுக்கு எது இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம். நான் அந்த சின்ன விஷயத்துக்கு யோசித்து அந்த மாதிரி பண்ணியிருந்தால் என்ன இருக்கும், அது வேறு மாதிரி தான் போயிருக்கோம். அவள் இப்போதைக்கு அவள் என்ன பண்ணுவாள், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாள் அதை பார்த்து. நான் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டாங்களே, நம்மளுக்கு டேடியும் இல்லையே, இதெல்லாம் பார்க்குற பசங்களாம் என்ன சொல்லியிருக்கோம் அவளை பற்றி இல்லை. பட் இப்போ எப்படி இருக்கா, என்னை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறா. எனக்கு எங்கள் டேடி போதும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி அதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதனால் லைஃப்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் அந்த நேரத்தில் போயிட்டு என் ஐயப்பனை நம்பினேன், போய் இருந்தேன், அவர்கிட்ட போனேன், எல்லாம் ரீகால் பண்ணி நடந்ததெல்லாம் யோசித்தேன், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் சரி பண்ணேன். இப்போ லைஃப் வேறு மாதிரி இருக்குது. நம்மளை அப்போ வெறுத்தவங்க, நம்மளை இப்படிலாம் ஆகிடுவான் அப்படின்னு நினச்சவங்களாம் நம்மளை மாதிரி என்ன மாதிரி கீழே விழுந்தவன் லைஃப்லாம் என்ன மாதிரி நினச்சவங்க எவனும் கிடையாது, எந்திரிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணோம். இனிமேல் வந்து எனக்கு இதை பற்றியும் கவனிக்கிறேன். நல்லா இருக்குங்க, இப்போ நல்லா இருக்கும். அந்த கடன் தொலைக்காக போயிருந்தேன், அந்த கடன் எல்லாம் அடைச்சேன். ஆட்டோ எடுத்துருக்கேன், ஒரு 3.25 லட்ச ரூபாய் ஆட்டோ எனக்கு சொந்தம். நான் யூஸ் பண்ணுறது ஒரு 90,000 ரூபாய் ஐஃபோனு. என்கிட்ட இருக்க புல்லட்டு ஒரு 2,60,000 ரூபாய் ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் இஎம்ஐ கட்டுறேன். ஆட்டோ இதில் சம்பாரித்து நான் கட்டுறேன் ஒரு 25,000 ரூபாய். அதுக்கு தான் எங்கள் அம்மா கிட்டே நான் அந்த 1000 ரூபா கொடுப்பேன் டெய்லி. ஸோ இது எல்லாமே வந்தது அன்றைக்கி. நான் அந்த கொஞ்சம் நேரம் யோசித்து ப்ரெஷரு அப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்குது, இப்போ இருக்கிறேன்னா இல்லைல்ல. இப்போ எப்படி இருக்குது லைஃபு, வேறு மாதிரி இருக்குது. இனிமேல் அந்த சொந்தத்தை பற்றி நம்ம கவலைப்படுவோமா? இவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. டெய்லி ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா சம்பாதிக்கிறேன். நான் மாதம் போட்ட மாதிரி 60,000 ரூபாய். யார் வேணால் என்ன சொந்தமாக நினச்சிப்பாங்க பார்க்குறவங்களாம், ஃப்ரெண்டுங்க இல்லையா. நல்லா இருக்கிறேன், 60,000 மாதம் சம்பாதிக்கிறேன். அதில் எல்பிஜி அந்த கேஸ் போனால் கூட பேலன்ஸ் 60,000 ரூபாய் இருக்குது. 70,000 ரூபாயில் இன்னும் எஃபர்ட் பண்ணால் இன்னும் சம்பாதிப்பேன். இஎம்ஐலாம் கட்டி 24,000 ரூபா கட்டினா கூட என் கையில் இருக்குது. சந்தோஷமாக இருக்கேன், இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி ஹாப்பியாக ஒருத்தர் கிடையாது. இப்போ யார் வேணால் என்ன ஃப்ரெண்டாக நினைப்பாங்க, வசதியாக இருக்கேன், காசு இருக்குது. ஸோ நிறைய யாரோ ஒருத்தர் கஸ்டமர் கூப்பிட்றாங்க டியூட்டிக்கு, பார்ப்போம். ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்க, அது வந்து வேறு டைரெக்ஷன். நம்ம இப்போ இதுக்கு மேலே வந்து வீட்டுக்கு போகிற டைரெக்ஷனில் தான் நம்ம போகணும். அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஓகேங்க, அதான் சொல்கிறேன், எதுக்காகவும் டிப்ரெஷன்லாம் எடுத்துக்காதீங்க. அவ்வளோலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. ரொம்ப லைஃப்லாம் ரொம்ப ஜாலியாக இப்போ இந்த மாதிரி இருங்க. நிறைய பேருக்கு நம்ம மோட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோலாம் போடுறேன். ஏன்னா லைஃப்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதான் சொல்கிறேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன்.
யார் வேணா என்ன சொந்தமாக நினச்சிப்பாங்க. வந்து லைஃப் வந்து நம்ம விஜய் என்ன சொன்ன மாதிரி தான், உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன சொல்கிறானோ அதை கேளு அப்படின்னு சொன்னார். அவன் சொல்கிறத கேட்டேன், எல்லாமே மாறிச்சு. மாதிரி எதுக்கும் பெருசாக யோசிக்காது. ஆட்டோ எடுக்கணுமா அதுக்கே நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்க, அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா இப்படி அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சு இது பண்ணால் நான் எனக்கு ஓகே ஜெயிப்பா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணுங்க, எதுக்காக கவலைப்படாது. ஓகேங்க, பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நிறைய லாக் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்த வீடியோ எடுத்து நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே, எல்லா உடம்புக்கு பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய்.